விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தங்கல் முனீஸ்வரன் காலனியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அலறி அடித்துக் கொண்டு குடியிருப்புகளை விட்டு வெளியேறினர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். வாட்டர் ஹீட்டரை இயக்கிவிட்டு ஆஃப் செய்யாமல் விட்டதால் வெடித்து சிதறியதில் தீ விபத்து என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கம்பி கட்டும் வேலையில் இருந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ராக்கியபாளையத்தில் உள்ள தனியார் கோவிலில் லோகநாதன் என்ற தொழிலாளி கம்பி கட்டும் வேலை செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். லோகநாதன் உயிரிழந்ததில் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் நிர்கதியானதால் கோவில் நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது லாரி மோதியதில் விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். துலுக்கனூர் பகுதியைச் சேர்ந்த 70 வயது முதியவர் பழனிசாமி தாராபுரம் சென்றுவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய போது தாராபுரம் பேருந்து நிலைய மேம்பாலம் அருகே டிப்பர் லாரி மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பழனிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிவேகமாக டிப்பர் லாரியை ஓட்டிய 37 வயது குப்புசாமி பிடிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திற்கு 23 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து பெரம்பலூர் மாவட்டம் சினேனாறு என்ற இடத்தில் சென்றபோது பேருந்தின் பின்பக்கத்தில் உள்ள இடது பக்க டயர் வெடித்து தீப்பிடித்தது. உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கிவிடப்பட்டதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. கரூரில் லாரி மீது மினி சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் மினி சரக்கு வாகன ஓட்டுநர் பலியானார். கரும்பு சக்கை ஏற்றிக்கொண்டு சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது முந்தி செல்ல முற்பட்ட மினி சரக்கு வாகனம் எதிர்பாராத விதமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மினி சரக்கு வாகன ஓட்டுநர் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே பலியானார். விபத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சேதமடைந்துள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்குள் குழந்தைகளை அனுப்ப முடியாது என கூறி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமயம் அருகே திருவானைக்காவல்பட்டியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது. திடீரென இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்குள் தங்களது குழந்தைகளை அனுப்ப முடியாது என பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக அங்கன்வாடிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென குழந்தைகளின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பால்வாடி ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதை நம்பி நாங்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விட முடியாது. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் திட்டுறாங்க, கொண்டாந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேறு கட்டடம் கட்டி கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை நம்பி கொண்டாந்து விடுவோம், இல்லைன்னா விட முடியாது சார். தண்ணி வசதி இல்லை, பிள்ளைகளை கொண்டாந்து விட முடியாது சார். இந்த கட்டடத்தை நம்பி நாங்கள் பிள்ளைகளை இனிமேல் விட மாட்டோம். வேறு கட்டடம் கட்டி தர இருந்தால் நாங்கள் பிள்ளைகளை கொண்டாந்து விடுவோம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே அகழாய்வில் அரிய வகை அகட் கல்மணி, பச்சை நிற கண்ணாடி மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விஜய கரிசல்குளம் மேட்டுக்காடு பகுதியில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் அகட் வகை கல்மணி மற்றும் பச்சை நிற கண்ணாடி மணி, சுடுமண் ஆட்டக்காய் மற்றும் சங்கு வளையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தொன்மையான மனிதர்கள் விலைமதிப்பற்ற அகட் அணிகலன்கள் பயன்படுத்தியது உறுதியாகியுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் நகராட்சி மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க வருவோர்களில் 30 பேருக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்படுவதால் ஆதாரை புதுப்பிக்க 2 முதல் 3 நாட்கள் வரை காத்து கிடக்கும் நிலை உள்ளது. இதனால் பள்ளி வளாகங்களில் கூடுதலாக ஆதார் சிறப்பு முகாம்கள் அமைக்க பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என கொடுத்த வாக்குறுதி என்னவானதென திறனற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு விருத்தாச்சலம் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் விருத்தாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உருவாக்கப்படும் என்று ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் வரும் 22ஆம் தேதி விருத்தாச்சலம் செல்ல உள்ள நிலையில் கொடுத்த வாக்குறுதி என்னவானது என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருதாச்சலம் நகருக்கு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தார். அங்கு இந்த விருதாச்சலம் பகுதி மக்களானது இதை சுற்றி வட்டாரம்
நல்லூர் ஒன்றியம், மங்களூர் ஒன்றியம், காமாபுரம் ஒன்றியம், புவனகிரி ஒன்றியம், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் என இத்தனை ஒன்றியத்தையும் ஒருங்கிணைத்து விருதாச்சலம் மாவட்டமாக அறிவிப்பேன் என்று சொல்லி 90% மக்களிடம் மனுகளை பெற்றுக்கொண்டு அந்த மனுவில் பெட்டியில் போடப்பட்டது. இன்னும் சாவி அவருக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று தெரியவில்லை.